வணக்கம். விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2024 டிசம்பர் மாத பலன்கள். குரோதிவருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்தில் பிரதமை திதியில் இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது. இந்த டிசம்பர் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்களை பார்க்கின்றபோது ஜென்மராசிக்குள் புதன் சூரியன் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி 5ஆம் இடத்தில் ராகு 7இல் குரு 9இல் செவ்வாய் 11ஆம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்க்கின்றபோது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு நுழைந்து பயணிக்கவிருக்கிறார். டிசம்பர் 16ஆம் தேதி சூரியன் ஜென்மராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கவிருக்கிறார். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சுக்கிரன் பார்வையிடுகிறார். எனவே பணவரவு அதிகரிக்கும். சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். சுக்கிரனின் பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பதன் காரணமாக உங்களுக்கு காசு பணத்திற்கு பஞ்சமிருக்காது. வராத பணங்கள் உங்களை வந்து சேரும். ஏனெனில் பெருங்கொண்ட சுபகிரகமான குருபகவான் அமர்ந்த வீட்டுக்குரிய சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்வையிடுவது அதிர்ஷ்டம். எனவே இந்த மாதத்தில் நீங்கள் அபாரமான அமோகமான பணப்புழக்கங்களை பார்க்க முடியும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கிறாரென்றாலும் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் ஆகும். எனவே உங்களுக்கு மனரீதியாக உடல்ரீதியாக இருந்து கொண்டிருந்த எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவ்வாறான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏனெனில் குருபகவானுடைய பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பாகும். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வதால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய சுப விசேஷ பேச்சுவார்த்தைகள் நன்மையில் வெற்றிகரமாக முடியும். பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு. ஒரு சிலருக்கு இதுவரையில் இருந்து வந்த வெளிநாட்டு தடைதாமதங்கள் விலகி வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடிவரும். இந்த டிசம்பர் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுப கிரகங்களுடைய ஆதரவு இருப்பதால் உங்களால் எதையும் வெல்ல முடியும். இந்த டிசம்பர் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. இந்த டிசம்பர் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய தொழில்ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வரையில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் குருபகவான் ஜென்மராசியை அதாவது சூரிய பகவானை பலமாக பார்வையிடுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வது வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் நிறைந்து கிடைக்கும். என்பது மட்டுமில்லாமல் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் நிறைந்து உண்டு. என்பது மட்டுமில்லாமல் உங்களுடன் இருப்பவர்களால் உங்களுக்கு நிறைந்த அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்டங்களை உறுதியாக பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நிறுவனத்தில் புதிய வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு. உங்களுடைய திறமைகளை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இருக்கும். ஏனெனில் ராசிக்கு 10ஆம் இடத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு நல்லபல நிர்வாகத்திறனையும் கம்பீரத்தையும் மன தைரியத்தையும் அள்ளிக் கொடுக்கும். ஏனெனில் சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் குருபகவானுடைய பார்வையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியை குருபகவான் பார்வையிடுவதும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானை சுக்கிரன் பார்ப்பதும் நல்லபல மாறுதல்களையும் திருப்பங்களையும் அள்ளிக் கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனத்தில் உயர்ந்த வருமானங்களுடன் பதவிகளுடன் வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் நன்மையில் முடிந்தேறும். நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் விலகும். உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் உயரும்.
என்பது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கும். வியாபாரத்தில் நீங்கள் நல்ல வியாபார தந்திரத்தை ஏற்படுத்த முடியும். வியாபார சூட்சுமங்களை நன்கு புரிந்துகொண்டு உயர்வு காண முடியும். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதி. உங்களுக்கு லாபாதிபதியாக புதன் பகவான் இருப்பதாலும் அவர் ஜென்மத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இதுவரையில் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேறும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிர்பாராத அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள். எனவே நல்ல தனவசியமென்பது இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் தேங்கி கிடந்த சரக்குகள் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபகரமான விலைக்கு விற்பனையாகும். இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு. 2ஆம் அதிபதி குருவும் 11ஆம் இடத்தின் அதிபதியான புதனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வதால் பல விஷயங்களை பிரச்சனைகளை பேசியே தீர்க்க முடியும். இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட சிறப்புகளை அள்ளிக் கொடுக்கும். தீராத வழக்குகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும். எந்த காரியமெல்லாம் முடியவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவைகளெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் வெற்றிகரமாக முடியும். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த டிசம்பர் மாதத்தில் உறுதியாக பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது கிடைக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் உறுதியாக உண்டு என்று கூற முடியும். ஏனெனில் மாதகிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. சுக்கிர பகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் பயணிக்கவிருக்கிறார். சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலிருப்பதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஏனெனில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்து கொண்டே இருக்கிறார். எனவே உங்களுக்கு காசு பணத்தை அள்ளிக் கொடுப்பார். 2025 மே மாதம் வரையில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தம கலஸ்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குருபகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான அமைப்பால் உங்களுக்கு பிரச்சனைகள் மலை போல் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகும். குருபகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது மிக சிறப்பு. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனரீதியான உடல்ரீதியான எப்பேற்பட்ட மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றிற்கு தீர்வுகளை குருபகவான் அள்ளிக் கொடுப்பார். குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கும்போது உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குருபகவானுடைய ஆதரவு இந்த மாதத்திலும் உங்களுக்கு இருப்பதால் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. பணவரவுகள் உண்டு. பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும். குருபகவான் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ஜென்மராசியை பார்க்கின்றபோது திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் உறுதியாக நடந்திடும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று எண்ணி இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு. உங்களுடைய குடும்பத்தில் வெகுகாலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தற்காலிக வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை நிரந்தரம் கிடைக்கும். இந்த மாதிரியாக நல்லபல அதிர்ஷ்டகரமான பலன்களை குருபகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏனெனில் குருபகவான் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான தோஷமற்ற சுபகிரகம் என்பது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு யோகாதிபதி. மேலும் வீடியோவை தொடர்வதற்கு முன்பு தயவு செய்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ள ப்ராடக்ட் லிங்கை தொட்டு அல்லது வீடியோவில் வரக்கூடிய வியூ ப்ராடக்ட் என்ற ஐ பட்டனை தொட்டு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதி. உங்களுக்கு தனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருபகவானின் ஆதரவு உங்களுக்கு இருக்கின்றபோது உங்களால் எதையும் வெல்ல முடியும். எந்த காரியத்திலும் துணிந்து இறங்கி அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். குருபகவானுடைய பலம் என்பது உங்களுக்கு 2025 மே மாதம் வரையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. இந்த டிசம்பர் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன.
என்பது மட்டுமில்லாமல் அடுத்து வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகளெல்லாம் உங்களுக்கு நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கும். வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் செவ்வாயை குருபார்ப்பதால் நீங்கள் வாழ்க்கையில் எதையும் வெல்ல முடியும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பணமழை பொழியும். உங்களுடைய ராசிக்கு 4ஆமிடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்குள் சனிபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி மிக விரைவில் உங்களுக்கு இடம் மாற இருக்கிறார். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்ட முடிகிறது. சனி பகவான் 4ஆமிடத்தில் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு வியாபாரத்தில் நஷ்டம், தாயாருக்கு கஷ்டநஷ்டங்கள், மனதில் நிம்மதி இல்லாத நிலை, உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள், எந்த காரியத்தை தொட்டாலும் தடைதாமதங்கள் என ஒரு சில பிரச்சனைகள் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் இருக்கும். அந்த நிலை மாறவிருக்கிறது. விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆமிடத்திற்குள் நுழைந்து பயணிக்கவிருக்கிறார். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சு விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்களை தவிர்த்தல் சிறப்பு. மற்றபடி சூரிய பகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி என்பதால் 2ஆமிடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் காசுபணத்தை அள்ளிக் கொடுப்பார். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆமிடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போதும் உங்களுக்கு பணவரவுகளுக்கு பஞ்சமிருக்காது என்று உறுதியாக கூற முடியும்.